ஜென்ரலாக அனுபவம்னு சொல்லியாச்சுன்னா அது வேறு வேறு அர்த்தம் வந்துடும். நம்ம எல்லாருக்கும் பகவானை தெரியும், தெரியுமா? ஆனால் உண்மையாகவே பகவானை தெரியுமா? அறிய முடியாத பொருள். பகவானை தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால், என்னை விட உயர்ந்தவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. ஆனால் பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவை டைரக்டர் சுப்பிரமணியத்தினுடைய சன் ரமணன், கே ரமணன் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி போகிறேன். போனால் காத்து வச்சு ரமணரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஏன்னா கடன்னு கண்ணீர் கொட்டிடுச்சு. என்னடா இவர் ரஜினிகாந்த் கமலஹாசனை கேட்குற மாதிரி என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. பகவான் யார் சொல்ல முடியும்? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனால் அவரை பற்றி பேசுகிறதும், அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவரை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பகவான் இப்படி, புத்தர் இப்படி, இயேசு இப்படி, இல்லை வேற ஞானிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கணும் அவனுக்கு அறிவு. அவன் தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா நமக்கு பகவான்? தெரியாது. அந்த தெரியாதது ஒன்றுனால. ஆனால் பகவானுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். எனக்கு எவ்வளவு மியூசிக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அதுபோல் பகவானை பற்றி பேசுறதுக்குங்கிறதுக்கு யோகியதை உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பது என்னுடைய கொஸ்டின், என்னுடைய அபிப்பிராயம். நான் தப்பாக இருக்கலாம், பேசுகிறோம் மற்றவங்களுக்கு இவர் பெருசாக யாருக்கும் யோகியதை இல்லைன்னு சொல்லி பகவானை பேசுகிறதுக்கு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு எதையாவது எழுதலாம், எதையாவது டிவியில் பேசலாம். ஆனால் உண்மையாகவே யோகியதை இருக்குது என்னை பொறுத்தளவில் யாருக்கும் யோகியதை இல்லை. அது என்ன? 16 வயசை நம்ம கடந்து வந்திருக்கோம். 16 வயசில் நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாதா? 16 வயசில் தபத்தில் உட்காந்து கரையான் அரிக்க, உடம்புல கரையான் அரிக்க,